ஸோ இதுதான் நம்ம ஆல் இண்டியா செலெக்ஷன் லிஸ்ட்டு. அதுக்கப்புறம் அன்றைக்கி யூனிவர்சிட்டியில் இருந்து பஸ்ஸில் கிளம்பணும் தாம்பரத்துக்கு. ஸோ பசங்களை ட்ரெயினில் அனுப்பிட்டு நம்ம கன்சிஸ்டன்சியை அடுத்த நாள் நம்ம ஃப்ரெண்டு கூட மெயின்டைன் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக ஃப்ளைட்டில் தான் போக பிளான் வச்சுருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிளம்பிட்டாங்க. ஆனால் எனக்கு கன்சிஸ்டன்சி ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி டெல்லி வரைக்கும் போயிட்டோம். ஸோ டெல்லியில் இறங்கிட்டு தனியாக தான் போகிறது மாதிரி இருந்து, ஸோ ஃப்ரெண்ட்ஸை பார்க்க மெட்ரோ பிடிச்சி ஒரு 4:30 போல் கிளம்பி நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்து டைரெக்டாக வந்து இந்தியா கேட்டு போகிற மாதிரி இருந்து ஃப்ரெண்ட்ஸை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்தியா கேட்டை பார்த்த சந்தோஷமே ரொம்ப, ஏன்னா வெயிட்டை வச்சுட்டு நிறைய தூரம் நடந்திருப்போம் ஆக்சுவலாக. அண்ட் இந்தியா கேட் இப்படி தான் இருந்துச்சு. சரியான எக்ஸைட்மெண்ட்டு. நான்லாம் இவ்வளோ தூரம் வருவேன் நான்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதான் வந்து டெல்லி ரயில்வே ஸ்டேஷன். இங்கேருந்து ரோத்தக் கிளம்புனோம். அங்கே சாப்பாடு வந்து எல்லாமே ரொட்டி தான் இருந்துச்சு. ஸோ ரொட்டியை தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனால் அடுத்த நாள் அங்கே போய் வார்மப் இப்படி தான் பண்ணோம். வார்மப்பில் ரன்னிங் 5 கிலோமீட்டர். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் கிராஸ் கண்ட்ரி ரேஸு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வார்மப் எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு 82nd ப்ளேஸ் வந்திருந்தோம். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா லாஸ்ட் இயர் 110th ப்ளேஸ் தான் வந்திருந்தேன். அண்ட் இதான் வந்து ஹரியானாவில் ரோத்தக்கில் உள்ள ஸ்பெஷல் டான்ஸு. ஸோ இதையும் ரசிச்சிட்டோம். அதுக்கப்புறமா அங்கேருந்து சங்கடமாக கிளம்பியிருந்தோம். ரொம்ப கஷ்டமாக இருந்து. அண்ட் அங்கே பக்கத்தில் இருக்க ஷூ ஷாப் போயிருந்தோம். அங்கே வந்து எல்லா ஃபஸ்ட் காப்பி ஷூவும் இருந்து அப்படியே HSL அதே ஷூ ஒரிஜினல் ஷூ மாதிரியே இருந்துச்சு. 2000 தான். அண்ட் அதுக்கப்புறம் ரெட் ஃபோர்ட் போயிருந்தோம். பட் எல்லாம் க்ளோஸ். அதனால் ரெட் ஃபோர்ட்டை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பிளான் வந்து தாஜ்மஹால் போகிற மாதிரி. ஸோ தாஜ்மஹாலுக்கு நல்லா என்ஜாய் பண்ணோம். அதை முடிச்சுட்டு கிளம்புறப்போ தான் ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு. பாதி பசங்க புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் போயிட்டாங்க. ஸோ நாங்கள் 4 பேர் தனியாக போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ சந்தோஷமாக தான் போயிருந்தோம். அண்டு அவங்களையும் ரொம்ப மிஸ் பண்ணோம். ஸோ இந்த ஜேர்னியில் கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு தான் தெரியும் எவ்வளோ இடத்துல இறங்கி ஓடியிருப்போன்னு. ஸோ ஃபோக்கஸ்டு ஒரு பண்ண முடியல. அண்டு ஃப்ரெண்ட்ஸ் இதிலலாம் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நம்ம தனியாக போகும்போது அது வந்து கண்டிப்பாக குரூப்புக்கு இரிட்டேட்டாக இருக்கும். பட் அவங்க எனக்கு சப்போர்ட்டு தான் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். எப்போவுமே நல்லா இருப்பாங்க எங்கே இருந்தாலும். ஸோ எனக்கு சரியான ஒரு ஜேர்னி வித் எல்லாருமே செட் ஆகிருச்சு. சூப்பராக போச்சு இந்த ஜேர்னி.